Hi everyone, 12th standard physics 2 mark, 3 mark, 5 mark important தான் பார்க்க போறோம். நேத்தே நான் வந்து சென்டம் எடுக்கிற மாதிரி வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ யாருக்காக அப்படினா லாஸ்ட் டே நைட் அதாவது சாயங்காலம் ஆரம்பிச்சு இப்போ ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. சாயங்காலம் வந்து படிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை படிச்சு முடிக்கலாம்னா இந்த क्वेश्चंस மட்டும் பாத்தீங்கனாலே கிட்டத்தட்ட 63 மார்க் மேல எடுத்தா 70க்கு. சோ நான் மஞ்சள் கலர் மட்டும் மார்க் பண்ணது படிச்சா போதும். ரொம்ப வீக்கா இருக்கறவங்க அதுலயே 5 வந்துடும். வராம போச்சுனாலும் 4 வந்துடும். ஆனா மஞ்சள் கலர் போக ஒயிட் கலர்ல எழுதிருக்கல சும்மா மார்க் பண்ணாத இருக்குல்ல அதையும் சேர்த்தி படிங்க நல்லா படிக்கிற குழந்தைங்க ஓகேவா அவ்வளவுதான் வித்தியாசம் சோ படிக்க முடியாத பசங்களுக்கு ஒரு டாப் 15 2 மார்க்ஸும் ஒரு டாப் ஒரு 10 to 12 3 மார்க்ஸும் சொல்றேன் நான் பின்னாடி சொல்றேன் சரியா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க and இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் and வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க இந்த லைக் தான் என்ன வாழ வைக்கும் அப்போ இப்போ இந்த வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் வந்து நமக்கு புக் பேக் 12 ல இருந்து 13 தான் வரும் நான் 12 ன்னு வெச்சுக்கிறேன் ஏனா புக்கின் கண்டிப்பா வந்து 3 கேட்பாங்க நீங்க புக் ஃபுல்லா படிச்சா மட்டும் தான் அது எழுத முடியும் and சம்ஸோட knowledge இருக்கணும் ஃபார்முலாலாம் படிச்சு வைக்கணும் அப்பதான் எழுத முடியும் 2 மார்க்ல டேம் ஷூரா 5 எழுதிடலாம் 3 மார்க்ல 5 எழுதிடலாம் 5 மார்க்ல 5 எழுதிடலாம் ஆனா இந்த 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி எழுதுறதுக்குன்னு ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்திருக்கேன் அதனால நல்லா படிக்கிற குழந்தைங்க 70 க்கு 70 எடுக்கணும்னா இந்த 10 ப்ராப்ளமாவது ஒரு 10 ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன் அந்த 10 ப்ராப்ளமாவது ஒழுக்கமா பார்த்துட்டு போனீங்க கண்டிப்பா கம்பல்சரி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்களா சரி அப்போ 5 மார்க் ஃபர்ஸ்ட் பாத்துறோம் ஆக்சல் ஈக்குவேட்டோரியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் காஸ் லா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இது நீங்க வந்து 4 7 11 இது एक्चुअली ஆக்சல் அண்ட் ஈக்குவேட்டோரியல் பிரிண்ட் ரெண்டு தனித்தனியா கேட்பாங்க ஏதோ ஒரு क्वेश्चन தான் கேட்பாங்க சோ புக் பேக் நம்பர் தமிழ் மீடியம் இருந்தீங்கன்னா புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்கங்க வேண்டிகேப் ஜெனரேட்டர் damn sure question microscope model internal distance Wheatstone bridge potentiometer EMF இங்க புக் பேக் நம்பர் இருக்கு லாங் ஆன்சர்ல யூனிட் 3ல லாங் கண்டக்டர் சர்க்குலர் காயில் சைக்ளோட்ரான் இந்த மஞ்சள் கலர்ல போட்டது படிச்சாலே 2 ல இருந்து 3 எழுதுக்கு வாய்ப்பு இருக்கு போசானே கரண்ட் கேரிங் கண்டக்டர் அது எக்ஸ்ட்ரா அது வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்க அதையும் சேர்த்து பாத்துக்கோங்க யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்எல்சி இந்த 3 படிக்காம போகவே கூடாது கன்ஃபார்மா இது 3 படிச்சிரணும் யூனிட் 5ல மேக்ஸ்வெல் இன்டெகிரல் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஒருவேளை 10 பாயிண்ட் எழுத சொல்லி 5 மார்க் கேட்டாங்கன்னா வெறும் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு கேட்டு 5 மார்க் கேட்டானா நீ 10 பாயிண்ட் எழுதி ஆகணும் அதனால 10 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோ 3 மார்க்னா 6 பாயிண்ட் எழுதணும் 3 மார்க் எழுதுனா மார்க் கொடுக்க மாட்டாங்க 3 பாயிண்ட் எழுதணும் சோ அதனால நீங்க 10 பாயிண்ட் எழுதுங்க 10 பாயிண்ட் படிச்சுங்க எமிஷன் ஸ்பெக்ட்ரா டைப்ஸ் எமிஷன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா டைப்ஸ் சோ இதுல இருந்து கண்டிப்பா ஒன்னு வந்துரும் மிரர் ஈக்குவேஷன் லென்ஸ் பிசூஸ் இதுல இருந்து ஒன்னு வந்துரும் சோ கண்டிப்பா படிக்க முடியாத குழந்தைங்க இத நீங்க நல்லா போட்டு பாருங்க இத நான் வீடியோ கூட போட்டுருக்கேன் மிரர் லென்ஸ் எல்லாம் நம்ம வீடியோவே இருக்குது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் நல்லா படிக்கிற குழந்தைங்க மட்டும் பாருங்க சோ இதையும் சேர்த்து பாருங்க அதுக்குன்னு இந்த போர்டுல இருக்க எல்லாமே வந்து நல்லா படிச்சீங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்க படிச்சீங்கன்னா 65 ல இருந்து 67 மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு 70க்கு சொன்னேன் சோ அப்ப யூனிட் 7 வந்து யங் ஸ்டபிலிட்டி பேண்ட்வித் மட்டும் பார்த்துட்டு போங்க நல்லா படிக்கிறவங்க சோ இந்த மஞ்சள் கலர்ல மார்க் பண்ணது மட்டும் ரொம்ப வீக்கா இருக்கு சார் நான் சாயங்காலம் வந்து ஏதோ படிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இது சரியா சரி 2 மார்க் 3 மார்க் 2 மார்க் 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்றேன் இங்க புக் பேக் நம்பர் கொடுத்துட்டேன் இருந்தாலும் என் வாயில சொல்ற क्वेश्चंस வந்து கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுக்க கூலும்ஸ் லா எலக்ட்ரிக் டைபோல் அப்புறம் உன்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இந்த 4 டெஃபினிஷன் நல்லா படிச்சு வச்சுக்கோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதுக்கு அப்புறம் கொரோனா டிஸ்சார்ஜ் கெபாசிட்டன்ஸ் இந்த 7 क्वेश्चन ஒழுக்கமா படிச்சு வச்சுக்கோ அது போக இங்க கொடுத்திருக்கேன் இந்த 7 மறக்காம படிச்சிட்டு போயிரு கண்டிப்பா ஒன்னு கேட்பாங்க 3 மார்க்ல வந்து கூலும் ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பா வரும் அது இங்க புக் பேக் நம்பர்ல நோட் பண்ணிருக்கேன் இங்க புக் பேக்ல வந்து கெபாசிட்டர் சீரிஸ் பேரல்னு ஒரு क्वेश्चन இருக்கு கன்ஃபார்மா அது வரும் அடுத்து பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னு ஒரு क्वेश्चन இருக்கு அங்க புக் பேக் நம்பர் தமிழ் மீடியத்துக்கு நோட் பண்ணிருக்கேன் சோ அடுத்து வந்து parallel plate capacitor இருக்கு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் capacitor இருக்குது obtain Gauss law from Coulomb's law இருக்கு சோ இதெல்லாம் தான் இங்க நோட் பண்ணிருக்கேன் டார்க்கான யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு சோ இத தான் இங்க நோட் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருந்து படிச்சிட்டு இருக்கீங்க இது கூட படிக்க முடியலனா ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா அடுத்து யூனிட் 2 யூனிட் 2 வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா லா தான் கேட்பாங்க கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா கரண்ட் லா வோல்டேஜ்ல கண்டிப்பா படிச்சு 3 மார்க் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது அடுத்து பெல்டியர் சீபெக் தாம்சன் முடியலனா விட்டுரு சோ அடுத்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மொபைலிட்டினா என்ன சோ அத தான் கொடுத்திருக்கேன் கரண்ட் ஏன் ஸ்கேலார்ங்கறாங்க சோ இதெல்லாம் நீ வந்து படிச்சினா சந்தோஷம் ரெசிஸ்டிவிட்டினா என்ன அப்புறம் சூப்பர் கண்டக்டர்னா என்ன டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா என்ன சோ இதுதான் வந்து அவங்க கேக்குறாங்க சோ இதுதான் அங்க கொடுத்திருக்கேன் சோ இத மட்டும் பாத்துட்டு 3 மார்க்ல 3 क्वेश्चन படிச்சிரு சோ யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 5 ல நான் என்ன கொடுக்கறனோ அத மட்டும் படிச்சாலே 3 ல இருந்து 4 2 மார்க்ல இருக்க வாய்ப்பு இருக்கு 3 மார்க் மட்டும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லா பாடத்திலயும் நீ ஆறாம் பாடம் படிக்கலனாலும் பரவாயில்லை ஃபர்ஸ்ட் 5 பாடத்துல நான் கொடுத்தது மட்டும் படிச்சினாலே 4 ல இருந்து 5 எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யூனிட் 3 வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா லா தான் பயாட்-சாவர்ட் லா ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஆம்பியர் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இந்த 4 படிக்காம போயிராதீங்க அது போக இருக்கிற क्वेश्चंस கொடுத்திருக்கேன் 3 மார்க்ல வந்து கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டர் கேல்வனோமீட்டர் டு வோல்ட்மீட்டர் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு क्वेश्चन கன்ஃபார்ம்
அடுத்தது 14-15 3 மார்க்கில் 14-15 என்னது? லாரன்ஸ் விசையின் முக்கியத்துவங்கள். இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு ஒரு 7 பாயிண்ட் எழுதுனா முடிஞ்சு போச்சு. 9வது கொஸ்டின் வந்து ஃபெரோ டயா பேரா வித்தியாசம், இதை மட்டும் பார்த்துட்டு போ. யூனிட் 4ல் குவாலிட்டி ஃபேக்டர், லென்ஸ் லா, கியூ காரணி, லென்ஸ் விதி, ஃபேரடே விதி, மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூசிங் இந்த 4 கேள்வி படிக்காமல் போயிடாத. நான் இப்போ வாயில சொல்கிறேன்ல, அதெல்லாமாவது நோட் பண்ணி வச்சுக்க. படிக்க முடியாத பையன், படிக்கிற பையன் எல்லாத்தையும் படிச்சிரு. ஓகே, அப்போது இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன், அதையாவது ஒழுக்கமாக படிச்சுப்போம். அடுத்து 3 மார்க் வந்து 7, 10, 16 3 மார்க்கு. அதெல்லாம் என்னது? எனர்ஜி லாஸ் என்ன டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றின் இழப்புகள். அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி என்னென்னா லாங் சோலினாய்டு. நிறைய பேர் படிக்கிறதே இல்லை லாங் சோலினாய்டு. 7வது 16வது கேள்வி எனர்ஜி லாசஸ். ஏரியா என்க்ளோஸ் பை காயில் நிறைய பேர் படிக்கிறது இல்லை, அது கண்டிப்பாக வரும். ஸோ அடுத்து அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஒரு டிசி, மாறு திசை மின்னோட்டத்திற்கும் நேர் மின்னோட்டத்துக்கும் உள்ள அட்வான்டேஜ், அதாவது நிறைகள் குறைகள் பற்றி கேட்குறாங்க. ஸோ ஏசி சர்க்யூட் பியூர் ரெசிஸ்டர், சரியா? பியூர் சுத்தமான ரெசிஸ்டரோட ஏசி சர்க்யூட் ஏசி மின்சுற்றில் இணைக்கப்பட்ட ஒரு ரெசிஸ்டர் மின்தடையின் என்னது கணக்கீடு கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் வந்து படிச்சு தான் ஆகணும். ஸோ 3 மார்க் பாருங்களேன், இந்த 3rd லெசனும் 4th லெசனும் உங்களுக்கு 4 5 தான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு லெசனும். இது படிக்க மாட்டிங்களா? அடுத்து யூனிட் 5 1 2 5 8 அதை படிக்காமல் போயிடுறத. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் கண்டிப்பாக வரும். அடுத்து 2வது கேள்வி எலக்ட்ரோமேட்டிக் வேவ், மின்காந்த அலை. ஸோ அடுத்து 8வது கேள்வி இஎம் நான் மெக்கானிக்கல் வேவ். இதெல்லாம் அந்த டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. அடுத்தது 3 மார்க்கில் ஃப்ரானாஃபர் வரிகள், அதோட ரீசன், அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேட்டிக் வேவ், அதை நான் அங்கேயே சொல்லிட்டேன். ஸோ 5ஆம் பாடம் ஈஸி. 6ஆம் பாடத்தில் பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் மார்க் பண்ணது மட்டும் படிக்க ட்ரை பண்ண போதும். நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாமே படிங்க. மஞ்சள் கலர் மார்க் பண்ணது என்னன்னா 2 மார்க்கில் ஸ்னெல்ஸ் விதி, ஸ்னெல்ஸ் லா, அதையாவது படிச்சுருப்போம். அடுத்து 3 மார்க்கில் எஃப் அண்ட் ஆர் ரிலேஷன். அடுத்தது 4th கொஸ்டின் என்னது? 4th கொஸ்டின் ஆப்டிக்கல் பாத்து, சரியா? 11th கொஸ்டின் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள், டோட்டல் இன்டர்ஃபெக்ஷன், கண்டிஷன். முழு ஆக எதிரொலிப்பு என்றால் என்ன, கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்னன்னு தெரியல தமிழில், அண்ட் கண்டிஷன் வந்து புக்கின். ஸோ நீங்கள் இது 3மே படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம், ஒரு 3 மார்க் கன்ஃபார்ம். அடுத்து யூனிட் 7ல் ஸோ அப்போது 8th கொஸ்டினும் சேர்த்து பார்த்துக்கோங்க படிக்கிற பையனுங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, ஒப்டைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஒப்டைன் தி டெரிவேஷன் ஃபார் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குது, அது நீங்கள் எழுத மறந்துட்டேன். ஒப்டைன் தி டெரிவேஷன் ஃபார் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஓகே, கிரிட்டிக்கல் ஆங்கிள் இது புக் பேக் தான், சரியா? சார் யூனிட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஜன்ஸ் பிரின்சிபல் 9வது 11 இந்த 3 கொஸ்டின் தான் கொடுத்துருவோம். முடிஞ்சா படி, இல்லைனா பரவாயில்ல. ஆனால் இதில் ஃப்ரெனல் ஃப்ரானாஃபரன் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இன்டர்ஃபரன்ஸ் ரைஃப்ராக்ஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 2 டிஃப்ரென்ஸ் படிக்காமல் போயிடாத. 17 20வது கொஸ்டின் படிக்காமல் போயிடாத. 10வது படிக்கலாம்னு பரவாயில்ல. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் படித்தாலே 5 எழுதிடலாம். 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதிடலாம். 5 மார்க்கும் 5 எழுதலாம். மஞ்சள் கலர் படித்தாலும் 5 எழுதலாம். கஷ்டமாக கேட்டால் தான் 4 எழுத முடியும். ஓகேவா? ஸோ கம்பல்சரி கொஸ்டின் பாரு, யூனிட் 2ல் கம்பல்சரி கொஸ்டின் இந்த 6 கேள்வி படிக்கலாம். யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 5 கேள்வி இருக்குது. மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது டேம் ஷோராக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீ நல்லா பார்த்துட்டு போ. அதுக்கு மஞ்சள் கலரில் கொடுத்த மட்டும் பார்த்துட்டு போகாத. ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எது வரும் வராதுன்னே சொல்ல முடியாது. யூனிட் 5ல் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக பார்த்துரு, யூனிட் 1ல் இந்த ப்ராப்ளம் பார்த்துரு. ஆனால் நல்லா படிக்கிற குழந்தைங்க நான் கொடுத்துருக்கிற ஒரு 10 ப்ராப்ளமே 10லேருந்து 12 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேனா, யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 5 கொடுத்துருக்கேனா, இந்த 4 யூனிட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்கணும் அதையாவது பார்த்துட்டு போங்க. கடைசி நிமிஷத்தில் புக் பேக் 1 மார்க்காவது பார்த்துட்டு போங்க. ரொம்ப முடியாதவங்க அந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணது பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வர வாய்ப்பு. கம்பல்சரி எப்பவுமே 4th லெசன் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ தான் கேட்பாங்க. ரெண்டுமே 4th லெசன் வராது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது, எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் கொஸ்டின் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் இதுதான். இதை படிச்சிங்கனாலே நீங்கள் 60லேருந்து 65க்குள்ளே எடுக்கலாம் 70க்கு. ஸோ என்னங்கிறத பார்த்து படிச்சிருங்க. இந்த வீடியோ 4 மணிக்கு அப்லோட் ஆயிரும். கன்ஃபார்மாக நீங்கள் வந்து அப்படி உட்காந்து படிச்சிங்கன்னா கூட உங்களால் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.